ஹாய் ஹலோ வியூவர்ஸ். நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஃபண்ட்ஸ் பை எஜுகெஸ்ட் இவங்ககிட்ட நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை எப்படி ஹேண்டில் பண்ணோம், அதை எப்படி யூஸ் பண்ணோம், அதை வச்சு நம்ம எப்படி மணி மேக் பண்ணோம், அந்த அளவுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் சொல்லித்தராங்க. அதில் வந்து 3 கோர்ஸ் இருக்குது: பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ் லெவல் மார்க்கெட்டிங். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வணக்கம் நண்பர்களே. உங்கள் மனதை கட்டுப்படுத்தி வாழ்க்கையை வெற்றிப்படுத்த விரும்புகிறீர்களா? மனது ஒரு கருவி போல. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளாமல் அது நம்மை அடிமையாக்கிவிடும். இன்று உங்கள் மனதில் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு அதை உங்கள் இலக்குகளுக்கே தூண்டும் வழியை பற்றி அறிந்து கொள்ளப் போகிறோம். மனதை அறிந்தால்தான் கட்டுப்படுத்த முடியும். மனதில் சிந்தனைகள் எப்படி உருவாகின்றன என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் நம் மூளையில் 60,000க்கும் மேற்பட்ட சிந்தனைகள் வருகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அதில் பெரும்பாலானவை பழைய நினைவுகள், பயம், சந்தேகம் போன்ற நெகட்டிவ் சிந்தனைகள். இதற்கு காரணம் என்ன? நம் மூளை பாதுகாப்பு கருவியாக செயல்படுகிறது. ஆபத்து இருக்கலாம் என்று நினைத்து எச்சரிக்கிறது. ஆனால் அதை மனதில் நிரந்தரமாக வைத்தால் அது நம்மை வீழ்ச்சிக்கு தள்ளும். மனதை கட்டுப்படுத்த 5 முக்கிய குழுக்கள். கவனத்தை தேர்ந்தெடு. நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் அதை பற்றித்தான் உங்கள் மனம் சிந்திக்கிறது. ஒவ்வொரு நாளும் நேரம் ஒதுக்கி நல்ல புத்தகங்கள் படி, உங்களுக்கு பிடித்த வேலை செய்யுங்கள். ஆழ்ந்த மூச்சு. மன அமைதி பெற சிறந்த ஆயுதம். ஒரு சிறிய பயம் கூட உங்கள் மனதில் புயலை கிளப்பும். ஆழ்ந்து மூச்சை 5 முறை எடுத்து பாருங்கள். உடனே மன அமைதி கிடைக்கும். நேர்மறை உறுதி, பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். நான் செய்ய முடியும், எல்லாம் நன்றாக நடக்கும் போன்ற சொற்களை தினமும் 5 நிமிடங்கள் சொல்லுங்கள். உங்கள் துணிவும் தன்னம்பிக்கையும் 10 மடங்கு அதிகரிக்கும். நேர்மறை சூழல் உருவாக்கு. நெகட்டிவ் பேச்சு பேசுபவர்கள், சீர்திருக்கும் நிகழ்ச்சிகள், உங்களை மன அழுத்தம் தரும் சூழல்கள் இவையெல்லாம் தவிருங்கள். உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும். 5 கட்டுப்பாடான சோர்வு, கண்ட்ரோல் ஸ்ட்ரெஸ். மனதில் சிறிது சோர்வு இருந்தால் அது முன்னேற்றத்திற்கு தூண்டுகோல் ஆகும். ஆனால் அதை அதிகமாக விட்டால் மன நிம்மதி போய்விடும். உங்கள் சோர்வை தாங்களே கவனித்து கட்டுப்படுத்து. மனதில் நிலைத்த மாற்றம் செய்ய 3 தங்க விதிகள். தொடர்ச்சி. தினமும் குறைந்தது 10 நிமிடம் மன அக்கறை, மைண்ட்ஃபுல்னஸ் பயிற்சி செய்யுங்கள். சுய பரிசோதனை. உங்கள் நாளை முடிக்கும்போது இன்று மனதில் வந்த முக்கிய சிந்தனைகள் என்ன என்பதை எழுதிக் கொள்ளுங்கள். நன்றி சொல்லும் மனப்பான்மை. ஒவ்வொரு நாளும் நடந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லுங்கள். இது மனதில் நல்ல வேகம் தரும். உங்களின் மனதை கட்டுப்படுத்தும் அடிப்படை டிப்ஸ். தினமும் காலை எழுந்தவுடனே தன்னம்பிக்கை வார்த்தைகள் சொல்லுங்கள். வாட்ஸ்அப், சமூக ஊடகங்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் இலக்கை எழுதிக்கொண்டு அதை மனதில் நினைத்து செயல்படுங்கள். உங்கள் தோல்விகளில் சோகம் கொள்ளாமல் பாடம் கற்று முன்னேறுங்கள். வீடியோ பார்ப்போருக்கான கேள்வி: நீங்கள் மனத்தில் எந்த நெகட்டிவ் சிந்தனையை மாற்ற விரும்புகிறீர்கள்? கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். நண்பர்களே, மனதை கட்டுப்படுத்துவது கஷ்டமானது இல்லை. ஆனால் தினமும் சிறிய முயற்சி வேண்டும். உங்கள் மனதை நீங்கள் கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையை முழுமையாக நீங்கள் கட்டுப்படுத்த முடியும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.